நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்குநேரியில் உலகத்திலே மிகப்பெரிய ரோசரி கார்டன் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜெபமாலை தோட்டம். அங்கே தான் வந்திருக்கோம். நான் வந்து என் ஃப்ரெண்டு வீடு பால்காய்ப்பு போகும்போது இந்த வழி தான் க்ராஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து சர்ச்சுக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்குனோம். இறங்கி நாங்கள் அங்கே வந்தோம்னா, இங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச் வந்து க்ளோஸாகவே இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து ஜஸ்ட் ரோசரி கார்டனை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணோம். வந்து பார்த்தோம்னா நல்லா பெருசாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ரோசரி கார்டனை வந்து இப்போ தான் பார்க்குறேன். ரோசரி வந்து கையில் வந்து மக்கள் வச்சுருக்கிறத பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து அது வந்து அழகாக திங்க் பண்ணி இந்த மாதிரி கார்டன் வடிவில் வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு பீட்ஸ்க்கு முன்னாடி நின்று ப்ரே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அது ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கார்டனுக்கு நடுவில் வந்து ஒரு மதர் மேரியோட ஸ்டாச்சு வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்படியே ரோசரியை வந்து சுற்றி பார்த்தோம். இந்த கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு. என்ன ஒரு சைலன்ஸே அம்மா! ரொம்ப அமைதியாக அப்படியே நிம்மதியாக ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து வரலாம். மாஸ் டைமில் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் போனது காலையிலங்கிறதுனால ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. இந்த இடத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. இந்த ஜெபமாலை தோட்டத்தோட ஃபுல் வியூ வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த கிராஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க வந்து ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் போடுறதுக்காக 6 கற்சாடிகள் வச்சுருந்தாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஒன்றுலேயும் ஒன்று அதாவது உடம்பு சரியில்லைன்னா ப்ரே பண்ணுறதுக்கு, தீய சக்தினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ப்ரே பண்ணுறதுக்கு, அப்படியே ஒன்றுக்கும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னா அந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா, கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு வந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும்போது 6 கற்சாடிகளில் தான் வந்து தண்ணி நிரப்ப சொன்னாங்க. அந்த மாதிரியே அந்த கான்செப்ட்லேயே வச்சுருந்தாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவல் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இவ்வளோ பக்கத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் வாங்க போகிற அளவுக்கான ஒரு பெரிய ஜெபமாலை தோட்டம் வந்து இருக்குங்கிறது எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ரீசெண்டாக சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் இந்த பக்கமாக க்ராஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. நல்லா அமைதியாக நல்ல ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் இருக்கும். சர்ச் ஓப்பனாக இருந்தால் சர்ச்சில் போய் நீங்கள் ப்ரே பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் பயணத்தை நீங்கள் தொடரலாம். கூகுள் மேப்லேயே லொக்கேஷன் இருக்குது. நாங்குநேரி ரோசரி கார்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் வந்து கரெக்டாக வந்து கொண்டு விட்டுரும். நீங்கள் எந்த ரோசரி கார்டன் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.